கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம வைதாராமனுடைய முதல் படத்தை குருதத் அவர்கள் தான் தயாரித்தார். அதில் தேவானந்தும் அவரும் நடித்தாங்க. அந்த வைதாராமன் அவருடைய வாழ்க்கையில் எப்படி புயலை கிளப்ப போகிறாரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். அப்ரார் அல்வி அவர்கள் அவர் மிகப்பெரிய ஒரு ரைட்டர். அவர் தான் குருதத்துடைய படங்களுக்கெல்லாம் வசனம், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பண்ணுறது. அவர் பியாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எழுதியிருக்கார். அந்த படத்தில் முதல்ல திலீப் குமார் அவர்கள் நடிக்கிறதா இருந்தது. ஆனால் திலீப் குமார் என்னமோ தெரியல, அந்த டைமில் அவர் பிஸியாக இருந்ததுனால, இல்லைப்பா எனக்கு இவ்வளோ சோகமான படம்லாம் எனக்கு வேண்டாம், நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகிடுறாரு. விலகினோடனே அப்ரார் அல்வி ஓடி வராரு குருதத் கிட்ட. இதுக்குள்ளே குருதத் அவர்கள் டைரக்டராக மட்டும் இல்லை, மிகப்பெரிய நடிகராகவும் மாறிடுறாரு. இன்ஃபேக்ட் நான் போன எபிசோடில் பேசின நிறைய படங்கள் குருதத் அவர்கள் நடித்தும் டைரக்டும் பண்ணுறாரு. அவரே ஒரு பெரிய நடிகராக மாறிடுறாரு. அதனால் தன்னுடைய நண்பனான அப்ரார் அல்வி அவர்கிட்ட இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே, நீ ஏன் கவலைப்படுற, நான் ஆக்ட் பண்ணுறேன், வா கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவருக்கு இவர் தோள் கொடுக்குறாரு. அந்த படம் எடுத்துகிட்டே இருக்கும்போது குருதத் அவர்கள் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரக்டராக அந்த கேமராக்குள்ளே இருந்து ஃபேஸு, ஆங்கிள் எல்லாம் பார்க்கும்போது அவரையும் அறியாமல் அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக வைதாராமன் மேலே பயங்கரமாக ஈடுபட ஆரம்பிக்குது. ஆனால் அவரை ஏற்கனவே லவ் பண்ணி ஒரு பெரிய பாடகியான கீதா ராயை கல்யாணமும் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு குழந்தைங்களும் இருக்குது. இந்த மாதிரி காலகட்டத்தில் அவருக்கு வைதாராமன் மேலே காதல் வருது. அது தப்பு தான். ஆனாலும் அவரால் அதை தடுக்கவே முடியல. அவருக்கு நல்லா தெரியுது தான் செய்கிறது கரெக்டு கிடையாது. வைதாராமன் ரொம்ப சின்ன பொண்ணு, இவர் ஒரு டைரக்டரு, தனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, பெரிய சிங்கரு, அண்ட் அவளும் சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல பாப்புலரான ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பாடாத படங்களே இல்லை, எல்லா படங்கள்லேயும் கீதா தத் நிறைய பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வைதாராமன் கிட்ட ஹெட் ஓவர் ஹீல்ஸ் காதலில் வயப்பட்டுறாரு. வைதாராமனுக்கு விஷயம் தெரிஞ்சோன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே புரியலை. ஒரு பக்கம் அவங்களுக்கு தன்னுடைய கேரியர் ரொம்ப முக்கியம், நடிக்க வந்திருக்கோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் அந்த டைரக்டர் இப்படி சொல்கிறாரு. ஆனால் அதே சமயம் அவங்களுக்கும் அந்த டைரக்டருடைய ஒரு பண்பான ஒரு பழக்கமாக இருக்கட்டும், இல்லை அவருடைய அந்த டைரக்ஷனுடைய அந்த தெளிவாக இருக்கட்டும். இப்போல்லாம் ஒரு படம் எடுத்தோம், இல்லை ஒரு டிவி சீரியல் பண்ணோம், இல்லை ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஷூட் பண்ணோன்னா உடனே ஷார்ட்டை பக்கத்தில் நம்ம இம்மீடியட்டாக பார்க்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்திலலாம் நம்ம ஷூட்டிங் முடித்து அது நெகட்டிவ் எல்லாம் ப்ராசஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் ரஷ் பார்க்க முடியும். அப்படி போய் ரஷ் பார்த்த வைதாராமன் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க. நானா இது என்னையா இவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க, ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண ஃபேஸ். உண்மையிலே பார்த்தீங்கன்னா வைதாராமன் ரொம்ப ஒரு வைஜெயந்தி மாலா அவர்கள் மாதிரியோ, இல்லைனா ஒரு கீதாபாலி மாதிரியோ ரொம்ப ஒரு அழகான ஃபேஸ் கிடையாது. ரொம்ப நார்மல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஹோமில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர், அந்த மாதிரியான ஒரு முகம்தான். ஆனால் அவங்களே இந்த படத்தில் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அதை பார்த்து அவங்க மெதுவாக அவங்களும் காதல் பயப்படுறாங்க குருதத் அவர்கள் மேலே. டைரக்டர் குருதத் அவர்கள் டே அண்ட் நைட்டு வைதாராமனையே நினச்சி உருகி அவங்களுக்காகவே ஒரு கதை எழுதி, அந்த கதையில் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகை மேலே காதல் வயப்படுற ஒரு டைரக்டர்னு சொல்லி காகஸ் கி பூல் அப்படின்னு ஒரு கதை ரெடி பண்ணுறார். இந்த படம் நடக்கும்போது வீட்டில் பயங்கர சண்டை ஆரம்பிச்சிடுது. அவர் மறைக்கிறதில்ல, உண்மையை சொல்லிடுறாரு தன் மனைவி கிட்ட. அவங்களாலையும் இதை தாங்கவே முடியல. இந்த பிரச்சனைகள் நிறைய போய்கிட்டே இருக்கும்போது இந்த படத்தில் தான் நடுவில் அந்த கதாநாயகியுடைய காதல் கைகூடாமல் போகிற மாதிரி கதை அவர் எழுதியிருந்தார். ஸோ அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா, குடித்தா அந்த ஆக்டர் எப்படி இருப்பான், இல்லை நைட் அவன் தூக்க மாத்திரை போட்டு தூங்கிட்டு வந்தால் எப்படி இருப்பான், அந்த மாதிரியான பல விஷயங்கள் அவர் இதில் பண்ண ஆரம்பிக்கிறார். நைட்டு குடிச்சிட்டு காத்தால எந்திரிச்சு ஷூட்டில் அப்படி அந்த ஒரு மாதிரி தெளிவில்லாமல் நடிக்கும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. அற்புதமாக இருக்குங்கிறத உணர்றாரு. அதே மாதிரி நைட்டு தூக்க மாத்திரை போட்டுட்டு மார்னிங் எந்திரிச்சு வந்தால் அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறாரு. இப்படி தன் மேலே தானே நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறார். அதே மாதிரி தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் போனால் அப்போ முகம் எப்படி இருக்குது பார்க்கலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இவர் நடிக்கிறது ஒரு விரக்தியான ரோல். ஸோ விரக்தி அடைஞ்சவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதை தான் பண்ணணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அப்படி தூக்க மாத்திரையை போட்டுட்டு போய் அதில் நடிக்கிறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சம் தண்ணி அடித்தோம், மாத்திரை போட்டோம், தன் மேலே தானே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறாரா.
நடிப்புக்காக இந்த படம் எப்படியாவது பெரிய ஹிட் ஆகணும்னு சொல்லி ரொம்ப பிரயத்தனப்படுறாரு. இன்ஃபேக்ட் அவங்க சிஸ்டர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு குருதத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பார்க்கவே இல்லை. அவனுக்கு அந்த காகஸ்கி பூல் தவிர வேறு எதுவுமே கண்ணில் தெரியல. தன் மனைவியோ தன் குழந்தைகளோ இல்லை குடும்பத்தில் இருக்க மற்ற சொந்தக்காரங்க, டெக்னீஷியன்ஸு, இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருமே தெரியல. காகஸ்கி பூல் இது ஒன்று தான் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு. இந்த படத்தில் அருமையான பாடல்கள் இருக்குது. இதை தன் மனைவி கீதா பாடணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக, என் உயிரே போனாலும் சரி என்னோடய வப்பாட்டிக்கு நான் பாடுறதா பாடவே மாட்டேன். எப்படி வந்து நீங்கள் தைரியமாக என்கிட்டே வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, வெக்கமால உங்களுக்கு? அவளுக்கு பாட வேறு என்னை கூப்பிடுறீங்களா? உயிரை போனாலும் சரி, இதனால் நம்ம 2 பேரும் பிரிஞ்சாலும் சரி, நான் வயதாரயமானுக்கு என் வாழ்க்கையில் இனிமேல் பாட்டு பாட மாட்டேன் அப்படின்னு கராராக சொல்லிடுறாங்க. அது இவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. ஏன்னா அருமையான பாடல்கள் படத்தில் இவங்களுடைய வாய்ஸ் அந்த பாடலுக்கு வந்து இன்னும் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோல்டிங் கொடுக்கும், இன்னும் கூட அது உச்சத்துக்கு கொண்டு போகும்னு ரொம்ப நம்புறாரு. ஒரு டைரக்டராக அவருக்கு என்ன கோபம் வருதுன்னா, இது பர்சனல் லைஃபு, இது வந்து ப்ரொஃபஷ்னலு, நீ எதுக்கு ரெண்டையும் ஒன்று சேர்க்குற? நீ ப்ரொஃபஷ்னலாக ஒரு பாடிக்கை தானே, நீ வந்து பாடிட்டு போ, பர்சனல் லைஃப்க்கு ப்ரொஃபஷ்னலி சேர்க்காத அப்படிங்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, சாரிங்க, நான் வந்து பர்சனலாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் உங்களை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறேன், அதனால் என்னால் மாற முடியாது, தயவுசெய்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கதவை மூடிடுறாங்க. இவங்க இப்படி பெட்ரூம் கதவை மூடினோன்னு அவரால் வந்து அதை தாங்கவே முடியல, ரொம்ப கோபம் வருது. இந்த மாதிரியான நேரத்தில் மறுபடியும் ஒரு தடவை அவர் வந்து சூசைடுக்கு வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. அதில் இருந்தும் இவர் காப்பாற்றப்படுறாரு. உடனே ஃபேமிலி இருக்கிறவங்க நினைக்கிறாங்க, இவர் கவுன்சிலிங் அனுப்பணும், இந்த மாதிரி நம்ம வந்து இவரை வந்து விடக்கூடாது. ஏன்னா அவருக்கு அந்த டெண்டன்சி இருக்குது, சூசைட் பண்ணிக்கிறோங்கிற டெண்டன்சி வந்து அவருக்குள்ளே அந்த இமோஷ்னலாக கோபம் வரும்போதும் இமோஷ்னலாக ஒரு ஃபெயிலியர் வரும்போதும் அவரால் வந்து அதை தாங்க முடியறதில்லை அப்படிங்கிறத எல்லாருமே உணர்றாங்க. இந்த நேரத்தில் சரி கீதாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு, சரி நம்ம கொஞ்சம் ரொம்ப சண்டை போட வேணாம், கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க. இந்த படம் கஷ்டப்பட்டு எப்படியோ முடிக்கிறாரு. படத்தை வந்து ரொம்ப, அதாவது நீங்கள் யோசித்து பாருங்களேன், அந்த காலகட்டத்தில், நான் சொல்கிறது 60க்கும் முன்னாடி, அந்த காலகட்டத்தில் 17 கோடி செலவு பண்ணி இந்த படத்தை அவர் எடுக்கிறார். அப்படின்னா இன்றைய நாளைக்கு அது ஒரு 500 கோடின்னு நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு 17 கோடியை வந்து அவர் செலவு பண்ணி ஒவ்வொரு ஷாட்டும் சித்திரம் வரைகிற மாதிரி வரைஞ்சி வரைஞ்சி வரைஞ்சி, ஏன்னா அப்பேற்பட்ட படங்க, ஹிந்தி தெரியாதவங்க கூட இந்த படத்தை பாருங்கள், அருமையான படம். இந்த படத்தை வந்து டைரக்டர்ஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த படத்தில் தான் ஒரு சேர், டைரக்டர்னு போட்டு ஒரு சேர் இருக்கும். அந்த சேர் அப்புறம் வந்து இன்றளவும் சினிமாவில் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. டைரக்டர் அப்படின்னா அந்த டைரக்டர்னு போட்ட சேரில் தான் உட்காந்து டைரக்ட் பண்ணுவாங்க. அது இன்றளவும் ரொம்ப ரொம்ப பாப்புலர். சரி, படம் ரிலீஸ் ஆகுது. பயங்கர கனவோட இந்த படம் சூப்பர் டியூப்பர் ஹிட், அப்படி ஒரு காவியத்தை நான் கொடுத்துருக்கேன்னு ஆசையாக போகிறாரு. தேட்டரில் எல்லோரும் இந்த படத்தை வந்து குப்பை, சகிக்கலை, படமா இது அப்படின்னு எல்லோரும் காரி துப்பிடுறாங்க. படம் அட்டர் ஃப்ளாப். அந்த வேதனையை அவரால் தாங்கவே முடியல. ஏன்னா பகலாக பேயாக உழைச்சிருக்காரு இந்த படத்துக்கு. அந்த ஏமாற்றம், என்னது இந்த படம் நல்லா இல்லையா, டேய் இது அற்புதம்டா, இது ஒரு காவியண்டா, இது ஒரு வைரண்டா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு என் உயிரை கொடுத்தது நான் எடுத்திருக்கேன், இதையா நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு உடஞ்சி போயிடுறாரு, இடிஞ்சு போயிடுறாரு. அப்படியே வந்து ஒரு எப்படி என்ன சொல்கிறது, ஒரு சுருண்டு போய் யாரையுமே பார்க்க வந்து கூச்சப்பட்டு தன்னைத்தானே வந்து அவர் தனிமைப்படுத்திக்கிறாரு. யாரு கூடயுமே பேசுகிறதில்ல, சோகத்தோடைய உச்சத்துக்கு போயிடுறார். காகஸ்கி பூல் அப்படிங்கிற இந்த படத்தோடைய கதையை அவர் பல பேர்கிட்ட சொல்கிறாரு. தேவானந்தர் அவர்களுக்கு சொல்கிறாரு, தன்னுடைய சம்மந்தப்பட்ட ரொம்ப க்ளோஸாக இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர், ஃபைனான்ஷியர் எல்லாருமே, வேண்டாம் தம்பி, இந்த படம் ரொம்ப சோகமாக இருக்குது, இந்த படம் வேண்டாம், என்ன ஒரு யங்காக இருக்கிற டைரக்டர் கடைசியில் வயசானவன் வரைக்கும் போகிறான், எதுக்கு இதை போய் எடுக்கிற, வேண்டாப்பா, உனக்கு நல்லா இருக்குது மார்க்கெட்டு, நல்லா உன் படத்தெல்லாம் ரசிக்கிறாங்க, இப்போ இருக்கிற ட்ரெண்டு வந்து அந்த மாதிரி படம் இல்லை பாரு, ஜாலியாக அதை ஒரு நல்ல படம் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு தான் எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதையெல்லாம் மீறி தான் அவர் காகஸ்கி பூல் எடுக்கிறார். தோல்வியை விட மிகவும் கொடுமையானது என்ன தெரியுமா? எல்லோரும் கமெண்ட்ஸில் போடுங்க. தோல்வியை விட ரொம்பவும் நம்மளை வந்து மனசை பாதிக்கக்கூடியதை நான் அப்போவே சொன்னேன்ல, நீ கேட்டியா? இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே பயங்கர ஒரு கோபத்தை உண்டாக்கும். ஏன்னா தப்பு பண்ணிட்டோம்,
ஒரு படம் எடுத்துட்டோம், அது படமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அந்த நேரத்தில் நமக்கு நல்லதாக தெரிஞ்சுது, அந்த நேரத்தில் அது மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது, நான் செஞ்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீ கேட்டியா அப்படின்னு நம்மளை குத்தி காமிக்கும்போது அது யாருக்குமே பிடிக்காது. அதுக்கு குருதத் அவர்களும் விதிவிலக்கல்ல. அதே மாதிரி ஆல்ரெடி இப்பேற்பட்ட ஒரு காவியத்தை நான் உருவாக்கியிருக்கேன், அதை ரசிக்க தெரியலையே இந்த மண்ணுங்களுக்கெல்லாம் சொல்லி ரொம்ப மூட் அவுட்டாக இருந்த அவருக்கு இந்த வார்த்தைகள் பயங்கரமாக பாதிக்குது. இனிமேல் உயிரே போனாலும் சரி, நான் ஒரு படத்தை இனிமேல் டைரக்ட் பண்ண மாட்டேன், என்னுடைய டைரக்ஷன் இந்த ரசிகர்களுக்கு இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன், ரசிக்க தெரியாத அந்த மட ஜென்மங்கள் அப்படியே போகட்டும், அவங்களுக்கு இனிமேல் என் டைரக்ஷன் தேவையில்லைன்னு ஒரு பயங்கரமான முடிவும் எடுத்துடுறாரு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விபரீதமான முடிவெல்லாம் எடுத்தால் மக்களுக்கு அதனால் எந்த நஷ்டமும் இல்லை. மக்களை பொறுத்த வரைக்கும் பல தரப்பட்ட டைரக்டர்ஸ் வர போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச படத்தை போய் பார்க்க போகிறாங்க. ஒரு டைரக்டர் இல்லையே, ஐயோ அந்த டைரக்டர் போயிட்டாரே, இனிமேல் நமக்கு அருமையான படம் கிடைக்காம போயிடுவேன்னு யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க. மேபி ஒரு ஹீரோ இருந்தார்னா அந்த ஹீரோ மறுபடியும் நடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஐயோ நமக்கு பிடிச்ச நம்மளுடைய ஹீரோ இனிமேல் நடிக்க மாட்டாரா, அவர் படம் வராதான்னு வேணால் ஏங்குவாங்களே தவிர பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு டைரக்டரை பற்றி யாருமே அப்படி யோசிக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் குருதத் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாகிறார். இதே காலகட்டத்தில் அவர் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதை நிறுத்துறதில்லை. அடுத்து அவர் எடுத்த ஒரு படம், அதாவது இன்றளவும் பேசப்படக்கூடிய படமான சௌந்தவி கா சாந்த். இந்த படத்துலேயும் வைதாராமன் தான் ஹீரோயின். வைதாராமன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் பார்த்த குருதத், அதாவது காகஸ் கி பூல் குருதத்தை என்னால் மறுபடியும் பார்க்கவே முடியல. அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் அவர் டோட்டலாக மாறிட்டார். அவர் ஒரு எதுலேயுமே அவருக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. சௌந்தவி கா சாந்த் அவர் டைரக்ட் பண்ணலையே தவிர ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் அவரை எப்படி ஆசைப்பட்டாரோ அந்த மாதிரி தான் அந்த படம் எடுக்கப்படுது. அவருக்கு ஒரு வீராப்பில் என்னுடைய படம் இனிமேல் நான் டைரக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவரையும் அறியாமல் ஒவ்வொரு ஃப்ரேமும் அவர் உள்ளே நுழைஞ்சு சஜஷன் கொடுத்துட்டே இருக்கார். அது மட்டும் இல்லை, இந்த படம் பார்ஷியலாக கலர்லேயும் வந்தது. எப்படி காகஸ் கி பூல் சினிமாஸ்கோப்பில் எடுத்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அவர் கலர் காம்பினேஷனை உள்ளே கொண்டு வராரு. இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆகுது. மறுபடியும் இண்டஸ்ட்ரி பூரா குருதத் பக்கம் திரும்புகிறாங்க. ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது எப்படின்னா, ஒரு ஃப்ளாப் கொடுத்துட்டா அந்த வீட்டு வாசலில் யாருமே இருக்க மாட்டாங்க. மறுபடியும் ஒரு ஹிட்டு கொடுத்தா வீட்டு வாசலில் 10 கார் நிற்கும். இதுதான் சினிமா உலகம். சௌந்தவி கா சாந்துக்கு அப்புறம் வைதா ரஹ்மான் மிகப்பெரிய ஒரு உச்ச நடிகையாக மாறிடுறாங்க. அவங்களுக்கு நிறைய படங்கள் வருது, அவங்க பிஸியாக ஆரம்பிச்சிடுறாங்க. சாஹிப் பீபி ஒரு குலாம் கூட இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாக அமையுது. இருந்தாலும் ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டருங்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவாங்க. ஆனால் கதாநாயகி வருஷத்துக்கு 5 படம் 6 படம் அவங்களால நடிக்க முடியும். ஏன்னா அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒரு படத்துக்கு 25 நாள் 40 நாளைக்கு மேலே டேட் தேவையில்லை. அப்போ அவங்களால தாராளமாக ஒரு 7-8 படங்கள், இல்லை அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 படம் அவங்களால நடிக்க முடியும். ஸோ வைதா ரஹ்மான் ரொம்ப பிஸியாகிடுறாங்க. வீட்டில் ஏற்கனவே புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே ஏகப்பட்ட சண்டை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கீதா தத்தும் அவர்கிட்ட விலக ஆரம்பிக்கிறாங்க. இவர் வைதா ரஹ்மானை விட்டு பிரிய முடியாமல், ஆனால் வைதா ரஹ்மான் ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. ஏன்னா இப்போல்லாம் மொபைல் இருக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்டாக்டில் இருந்துக்கலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் அவங்க வெளியூர் ஷூட்டிங் போயிட்டாலோ, இல்லை அவங்க வேறு ஏதாவது லொக்கேஷனில் இருந்தாலோ, லொக்கேஷன்லலாம் அப்போ எனக்கே நல்லா ஞாபகம் இருக்குது, ஏவிஎம்மில் காரிடாரில் மேக்கப் ரூமுக்கு போகிற ஒரு காரிடாரில் ஒரு ஃபோன் இருக்கும், ஒரே ஒரு ஃபோன், அந்த பழைய காலத்து ஃபோன் இருக்கும். அதில் ஃபோன் வரும், யார் வீட்டில் இருந்தாவது சாவித்திரி மாவுக்கிட்ட பேசணும், அவங்கள கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், வீட்டில் ஒரு பிரச்சனை, இல்லை அது மாதிரி சரோஜதேவிமா வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வரும், இல்லை எங்கள் வீட்டிலேருந்து, இப்படி எந்தெந்த ஆர்டிஸ்ட்டுக்கு யார் வீட்டிலேருந்து ஃபோன் வரணுமோ அந்த ஒரு ஃபோனில் தான் வரும். அந்த ஃபோனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதை யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான், அதுக்குன்னு ஒரு ஆளை கூட போட்டிருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் ஃபோன் எடுப்பாங்க, தம்பி கொஞ்சம் சாவித்திரிமா 8ஆம் நம்பர் ஃப்ளோரில் இருக்காங்கப்பா, கொஞ்சம் ஃபோன் பண்ண சொல்லுப்பா வீட்டுக்கு அப்படின்வாங்க. அவங்க போய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் ஃபோன்லாம் இருந்தது. அப்போ அதே மாதிரி தானே அங்கேயும் இருந்திருக்கோம். ஸோ இவங்களுக்குள்ளே கம்யூனிகேஷனே இல்லை. வைதாவுடைய பிரிவு இவரை மேலும் மேலும் பயங்கரமாக லிக்கருக்கு அடிமையாக்குது, அதாவது குடிக்கு இவரை அடிமையாக்குது. இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே கீதா தத் அவர்கள் தன் 3 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. இது அவருடைய மனநிலையை ரொம்ப பாதிக்குது. பட் வேறு வழி கிடையாது. ஏன்னா எனக்கு என்னமோ அதில் கீதா தத் தப்பு பண்ணாங்கன்னு தோணலை. சரி, என்னுடைய கணவன் குடிகாரன் ஆகிட்டான்,
நான் அட்ஜஸ்ட் பண்ணி அவனை வந்து சரியாக்குறேன் அப்படின்னு வந்து நிறைய அவங்க பாடுபட்டிருப்பாங்க. பாடுபடாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து தன்னுடைய காதலி வந்து கிடைக்கல, தன் காதலிக்காக அவர் உட்காந்து குடிக்கிறாருன்னா எந்த ஒரு மனைவிக்கும் வந்து பத்திக்கிட்டு எரியும். அவங்களால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க மனசை அவங்களால சரி பண்ணிக்க முடியாது. ஏன் என்கிட்ட என்ன குறை இருக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், நான் உன்னை காதலித்து கைப்பிடிச்சேன், அதுவும் 3 வருஷம் நான் காதலித்து உன்னை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறேன், உனக்காக நான் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வீட்டில் வந்து 3 குழந்தைங்களையும் பெற்றெடுத்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் நீ சொல்கிற படங்களுக்கு பாடிக்கிட்டோம், இப்படி நான் என் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஒரு கைக்கு எட்டாத ஒரு காதலியை, அதுவும் வந்து அவள் உச்சத்துக்கு போயிட்டா, பல படங்கள் நடிச்சிட்ருக்கா, அவளை நினச்சி அவள் உன்னை பற்றி கவலையும் படலை, உனக்காக திரும்பி வரவும் இல்லை, உன்னை மீட் பண்ணவும் ட்ரை பண்ணல. அவங்க ட்ரை பண்ணாங்களா இல்லையா நமக்கு தெரியாது, பட் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். அவளுக்காக நீ வந்து இவ்வளோ ஏங்குறியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கு மேலே நான் வந்து என் பிள்ளைங்களை இந்த என்வாயர்மெண்ட்டில் நான் வளர்க்க விரும்பலைன்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு விட்டுட்டு அவங்க வெளியில் கிளம்பிடுறாங்க. இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து இந்தந்த டேட்டில் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும், அதை கொண்டு வந்து அவங்களுக்கு காமிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்புதல் இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்து இவர் அப்ரார் அல்வி அவர்களோட உட்காந்து குடிச்சிட்டே இருக்கார். குழந்தைங்க வர வேண்டிய நேரம், ஆனால் குழந்தைங்க இன்னும் வரல. அவர் வந்து ஃபோன் பண்ணுறாரு, இன்னும் குழந்தைங்க வரல, எப்போ கூப்பிட்டு வரும்? இல்லைங்க நான் வரணும் தான் இருந்தேன், லேட் ஆகிடுச்சு, அதனால் குழந்தைங்கள நான் இப்போ கூப்பிட்டு வரல. இல்லை இல்லை நீ கூப்பிட்டு வரேன்னு சொல்லிக்க, குழந்தைங்கள உடனே கூப்பிட்டு வா, நான் பார்த்தே ஆகணும். ஏன்னா அந்த குடிச்சிருக்கும்போது அந்த கோவம் ரோஷன்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து அவர் கமெண்ட் பண்ணுறாரு, இதை பாருங்கள் நானாக போனால் போதுன்னு பரதாப்பட்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வரேன், கூட்டிகிட்டு வரணும், இதான் சட்டம்லாம் என்கிட்ட சட்டம் பேசாதீங்க. இப்போ ராத்திரி ஆகிடுச்சு, அதனால் குழந்தைங்கள கூப்பிட்டு வர முடியாது. ரெண்டாவது இப்போ நீங்கள் இருக்கிற நிலைமை நல்லாவே தெரியுது, இந்த நேரத்தில் என் குழந்தைங்கள அங்கே அனுப்ப தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கோவம் வருது, மறுபடியும் பண்ணுறாரு. அவங்க எடுக்கிறாங்க, நீ மட்டும் இன்றைக்கி குழந்தைய கூட்டிகிட்டு வரல, நாளைக்கு நீ என் பணத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறார். இவர் அடிக்கடி இப்படி மிரட்டுறதுனால அவங்களும் அது சீரியஸ்ன்னு நினச்சிக்கிறதில்ல. இந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது, அப்ரார் அல்வி கிளம்பி போய்ட்றாரு. இதுக்கு மேலே இங்கே உட்காந்து இது தகராறு ஆகும்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்ட்றாரு. இவருக்கு ஒரு டவுட் இருக்குது, இவங்க கண்டிப்பாக வந்து லதா மங்கேஷ்கர் வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. லதா மங்கேஷ்கரை ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி, லதா தீதி அங்கே கீதா வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லையாப்பா இங்கே கீதா வரலையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் அவர் கடைசியாக பேசின பேச்சு. கோச்சிட்டு கோவமாக ஃபோனை வச்சவர் அதுக்கப்புறம் போயிட்டு நிறைய குடிக்கிறாரு, மாத்திரைகளை போட்டு போய் படுக்கிறாரு. அவ்வளவுதான். அடுத்த நாள் காத்தால் அவர் எந்திரிக்கவே இல்லை, அவர் இறந்தே போயிடுறாரு. எப்பேற்பட்ட ஒரு நடிகர், டைரக்டர், எடிட்டர், டான்சர், மியூசிக் கம்போசர், அவருக்கு தெரியாத தொழில்நுட்பமே இல்லை. இப்போ அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ராஜேந்தர் அவர்களை பற்றி சொல்லலாம். எல்லா லைனுமே தெரியும், நடிப்பு தெரியும், கேமரா தெரியும், டைரக்ஷன் தெரியும், எடிட்டிங் தெரியும், பாடல் எழுத தெரியும், வாசிக்க தெரியும். இப்படி சில பேர் தான் இருப்பாங்க. ஏன் கமல்ஹாசன் அவர்களை கூட சொல்லலாம். அந்த மாதிரி சில பேர் தான், விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இத்தனை ஃபீல்டில் இருப்பாங்க. இல்லை நடிக்கிறவங்க வந்து அழகாக நடிச்சுட்டு போவாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்படி ஒரு பல தரப்பட்ட எல்லா தொழில்நுட்பமும் தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அநியாயமாக தன்னைத்தானே இந்த மாதிரி வந்து மாத்திரைகள் போட்டு இறந்து போகிறார். ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞர், மிக சிறந்த ஒரு டைரக்டர். இன்றளவும் டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி குருதத் படத்தை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு காவியமான ஒரு டைரக்டர். என்னமோ தெரியல, தன் மனசை அவருக்கு கட்டுப்படுத்திக்க தெரியல. பேசிக்காகவே சொல்லுவாங்க, நல்ல டைரக்டர், நல்ல ஆக்டர், நல்ல ஆக்ட்ரஸ், இவங்க எல்லாருமே இமோஷ்னலாக இருப்பாங்க. சாவித்திரிக்கா கூட ரொம்ப இமோஷ்னல். சின்ன விஷயம்லாம் பொசுக்குன்னு அவங்களுக்கு கோவம் வந்துடும், பொசுக்குன்னு அழுக வந்துடும். அண்டு சவுக்காரமாவும் அப்படி தான். ஸோ நான் நல்ல ஆர்டிஸ்ட் எல்லாரையுமே பார்த்துருக்கேன். அண்டு நல்ல ஆர்டிஸ்ட் யாராலையுமே வந்து இமோஷன்ஸை வந்து கட்டுப்படுத்திக்க முடியாது. ஏன் என்னையே கூட எடுத்துக்கங்களேன், சின்ன பிள்ளைங்க எல்லோரும் நல்லா நடிப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் யாராவது திட்டினாலோ, யாராவது கோச்சிக்கிட்டாலோ, இல்லை வீட்டில் யாராவது கடுமையாக பேசிட்டாலோ கண்ணு ஃபுல்லாக குளம் மாதிரி தண்ணி வந்துடும். ஸோ இது எல்லாமே நடிப்பில் வந்து ரொம்ப இருக்கிறவங்க சென்சிட்டிவாக இருப்பாங்க. சென்சிட்டிவாக இருந்தால் தான் நடிக்கவே வரும். நீங்கள் சென்சிட்டிவாக இல்லைன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அற்புதமான கேரக்டர்ஸ்லாம் நடிக்கவே முடியாது. எது எப்படியோ ஒரு அருமையான ஒரு டைரக்டரை வந்து இந்த சினிமா உலகம் வந்து பறி கொடுத்துருச்சு. இன்றளவும் பேசப்படக்கூடிய குருதத் அவர்களை பற்றி, என்னுடைய ஆசானான குருதத் அவர்களை பற்றி இங்கே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது என்னுடைய மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஸோ இந்த மாதிரியான நல்ல கதைகளை உங்களோட ஷேர் பண்ணும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சில பேர் வந்து என்கிட்ட நிறைய வந்து கமெண்ட்ஸில் வந்து எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தர் 2 பேர் தான் குதர்க்கமாக வந்து அவங்கள பற்றி இப்படி பேசிட்டீங்க அப்படி பேசிட்டீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தருடைய பயோகிராஃபி நம்ம பேசும்போது அவங்க செய்த நல்லது மட்டுமே சொல்ல முடியாது. அவங்க வாழ்க்கையில் செய்த சில தவறுகளை வந்து நம்ம குத்தி காமிக்கிறதுக்காக சொல்கிறதில்ல. அவங்க வாழ்க்கையில் வழுக்கி விழுந்துட்டாங்களே ஏளனத்துக்காக சொல்கிறதில்ல. இது அவங்க வாழ்க்கையில் நடந்த கதை.
ஸோ அதை தான் நம்ம எடுத்து சொல்கிறோம். தெரியாத பல பேருக்கு தெரியட்டும்னு சொல்கிறோம். மற்றவர்கள் போல் அசிங்கமான வார்த்தைகளோ இல்லை அசிங்கமாக வந்து இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கலாம், அதெல்லாம் எடுத்து நம்ம பேசுகிறதில்ல. ஒரு கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுகிறேன். அதை நான் நிறைவாக சந்தோஷமாக தான் பேசுகிறேங்கிறது இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்ல எபிசோடில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.